நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நம் பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, ரொம்ப நாளாக நம்ம சேனல் வீடியோ போடாமல் இருந்தோம். ஏன்னா சொந்த வேலை பளுவின் காரணமாக எந்த வீடியோவும் போட முடியல. இனிமேல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற வீடியோ அவ்வப்போது கண்டிப்பாக பதிவிடுவேன். தவறாமல் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்க்கலாம். நண்பர்களே, இன்றைக்கான வீடியோ என்னென்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற ஆல் டிஸ்ட்ரிக்ட் பின்கோட் நம்பர் பற்றி தான் நம்ம அவ்வப்போது வீடியோ போட்டுட்டு வரணும். நம்ம இது வரைக்கும் ஒரு வீடியோ தான் போட்டிருக்கோம். லாஸ்ட் டைம் பார்த்தோன்னா சென்னை வீடியோ போட்டிருந்தோம். பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். சென்னையில் இருக்கிற முக்கியமான பிளேஸுக்கு என்னென்ன பின்கோடு நம்பர் அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும். இன்றைக்கி அதனுடைய தொடர்ச்சியாக தமிழ்நாடு ஆல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் பின்கோட் நம்பரில் இன்றைக்கி திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் பற்றி பார்க்க போகிறோம். குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 12 தாலுக்கா இருக்குது. இந்த 12 தாலுக்காவில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஊர்கள் முக்கியமாக இடம்பெற்றிருக்கு அதற்கான பின்கோடு மட்டும்தான் பார்க்க போகிறோம். முதல்ல நான் அது டிஸ்பிளேயில் காமிக்கிறேன் பாருங்கள். அதுதான் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் உடைய மொத்த தாலுக்கா. சரிங்களா? அதை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த பின்கோடு பற்றி பார்க்கலாம். சரி நண்பர்களே, இந்த முக்கியமான ஊர்கள் என்ன, அதே மாதிரி அதற்கான பின்கோடு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். சரி, முதல்ல செங்கம் பார்த்தோன்னா 606 701. அடுத்து சென்னசமுத்திரம், அதாவது செங்கம் பக்கத்தில் இருக்கிற சென்னசமுத்திரம். இது பார்த்தோன்னா 606 701. அடுத்து பார்த்தோன்னா செய்யாறு, அதுவும் ஒரு தாலுக்கா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பார்த்துருப்பீங்க. 604 407. அடுத்து பார்த்தீங்கன்னா தேவிகாபுரம் பார்த்தோன்னா 606 902. சரிங்களா? இதெல்லாம் பார்த்தோன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு ஊர். சரிங்களா? அடுத்து பார்த்தோன்னா இளங்குன்னி, அதாவது செங்கமட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் பேர் தான் இளங்குன்னி. 606 703 அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா எறையூர்ன்றது செங்கவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஊர். இது பார்த்தோன்னா 606 704. சரிங்களா? இதெல்லாம் பார்த்தோன்னா செங்கவட்டத்தில் கூடிய ஒரு முக்கியமான ஊர். அடுத்து பார்த்தோன்னா திருவண்ணாமலை வட்டத்தில் இருக்கக்கூடிய கங்காவரம் 606 901. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இரும்பேடு ஆரணி வட்டத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான ஊர். இது பார்த்தோன்னா 604 403 அப்படின்னு இந்த பின்கோட் நம்பரு. அடுத்து பார்த்தோன்னா கடலாடி, இது பார்த்தோன்னா கலசப்பாக்க வட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஊர். இது பார்த்தோன்னா 606 908 அப்படின்னு ஒரு பின்கோட் நம்பரு இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா களம்பூர், இது போலூர் வட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஊர். இது பார்த்தோன்னா 606 903. சரிங்களா? அடுத்து காலசமுத்திரம், இது பார்த்தோன்னா போலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர், போலூர் வட்டத்துக்கு உட்பட்ட ஒரு ஊர். 632 311 அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து கலசப்பாக்கம், இது ஒரு வட்டம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். இந்த ஊருக்கான பின்கோடு 606 751 அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து போலூர் வட்டத்தில் இருக்கக்கூடிய கஸ்தாம்பாடி. சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா 606 805 அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து கல்லாத்தூர், இது செங்கவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர். 606 710 அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து கேலூர், இது போலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர். இது பார்த்தோன்னா 606 751 சொல்லலாம். அடுத்து காஞ்சி, இது பார்த்தோன்னா செங்கவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஊர், கொஞ்சம் வளர்ந்து வரும் ஊர். இதனுடைய பின்கோட் நம்பர் 606 702 அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து பார்த்தோன்னா காரப்பட்டு 606 705. இது பார்த்தோன்னா கலசப்பாக்க வட்டத்தில் இருக்கக்கூடிய செங்கவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஊர்.
கஸ்தாமடி போலூர் வட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஊர். இது வந்து பார்த்தீங்கன்னா 606 903 அப்படின்ற ஒரு பின்கோடு பெற்றிருக்கிறது. அடுத்து கேலூர், சரிங்களா, ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். கேலூர், கிடாம்பாளையம், இது கலசப்பாக்கம் வட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஊர். 606 901 அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து குப்பம், சரிங்களா, இதனுடைய பின்கோடு நம்பர் வந்து 632 311. அடுத்து குப்பநத்தம், செங்கமட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு ஊர். 606 710. அடுத்து குருவிமலை, இது வந்து போலூர் வட்டத்துக்கு உட்பட்ட ஒரு ஊர். 606 751 அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து மல்லவாடி திருவண்ணாமலை வட்டத்துக்கு உட்பட்ட ஒரு ஊர். இது வந்து பார்த்தோன்னா 606 805 அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து மாம்பட்டு போலூர் வட்டத்துக்கு உட்பட்ட ஒரு ஊர். இதனுடைய பின்கோடு நம்பர் 606 803 அப்படின்னு நம்ம சொல்லலாம். மங்களம் வந்து பார்த்தோன்னா திருவண்ணாமலை வட்டத்துக்கு உட்பட்ட ஒரு ஊர். 606 752ன்னு சொல்லலாம். அடுத்து மன்சூராபாத், இது திருவண்ணாமலை வட்டத்துக்கு உட்பட்ட ஒரு ஊர். 606 902, சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா இது பின்கோடு அமைந்திருக்கிறதுன்னு சொல்லலாம். சரி நண்பர்களே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான ஊர்களை பற்றி தான் நம்ம அந்த பின்கோட் நம்பர் சொன்னோம். இன்னும் நிறைய ஊர் இருக்குது, ஏன்னா அந்த வீடியோ வந்து பத்தாது. நீங்கள் நினச்சிக்கலாம், அடாடா இன்னும் இந்த ஊர்லாம் வரலையே அப்படின்னு. தயவுசெய்து மன்னித்து கொள்ளவும். நமக்கு டைம் இருக்கிற மாதிரி தான் நம்ம எல்லா ஊரும் பார்த்துட்டு வரோம். ஏன்னா அது ரொம்ப லென்த்து, நிறைய வில்லேஜிங்க இருக்கிற திருவண்ணாமலை மாவட்டம். ஸோ ஒரு குறிப்பிட்ட ஊர் மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும். சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செங்கவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் பாச்சல், இது வந்து பார்த்தோன்னா 606 704. அடுத்து கலசப்பாக்கம் வட்டத்துக்குள்ளே இருக்கிற ஒரு ஊருக்கு பாடகன்னு பேர். இதனுடைய பின்கோடு நம்பரு 606 904 அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து செங்கவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஊர் பக்கிரிப்பாளையம்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தோன்னா 606 709ன்னு சொல்கிறோம். சரி நண்பர்களே, மீண்டும் அடுத்த ஒரு டிஸ்ட்ரிக்டில் அடுத்த என்னென்ன ஊர்கள் இருக்குது, அதுக்கான பின்கோடு நம்பர் என்ன அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்குறேன். நன்றி.